சாயிராம். உனக்கு சோதனையாக இருக்கும் இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கை மீது சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே என் குழந்தையே. கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அதை தாங்க முடியாவிட்டால் உன் வாழ்க்கையில் இன்றோ அல்லது முன்போ நடந்த சின்ன சின்ன நல்ல நிகழ்வுகளை உன் மனதால் சிந்தித்துக்கொள். அந்த நல்ல நிகழ்வுகளை உன் மனதை லயிக்க விடு. அப்பொழுது மனம் கொஞ்சம் லேசாவதை நீ உணர்வாய். நிச்சயமாக அது உனக்கு புது சந்தோஷத்தை தரும். மீண்டும் அந்த வாழ்க்கையை நான் நிச்சயமாக வாழ்வேன் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வு மகிழ்ச்சிகரமாகவே மாறும். குழந்தையே, நீ கூப்பிட்ட குரலுக்கு உன் வாசல் தேடி வந்திருக்கிறேன் உன் சாயப்பா. கேள், வேண்டியதை அனைத்தும் கேள். உனக்கான அற்புதமும் அந்த அதிசயமும் நிகழத்தான் போகிறது உன் வாழ்வில். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நல்ல எண்ணங்களை உன் மனதில் ஓடவிட்டு கொண்டே இரு. அப்படி நான் ரசித்த நிகழ்வுகள், நான் அனுபவித்த நிகழ்வுகள் எனக்கு எதுவுமே இல்லையே சாயிநாதரே என்று சொல்லாதே. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதால் அந்த சந்தோஷ நிகழ்வுகள் எல்லாம் மறந்து விட்டாய். ஏன், உணரக்கூட மறுத்து கொண்டிருக்கிறாய். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். தானாக நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும். குழந்தையே, நீ ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ இழந்தது நிச்சயமாக உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் உனக்கு மிக விரைவாக உணர்த்தும். அதை நீ புரிந்து கொள்ளும் நேரமும் எல்லாம் கூடி வரும். அப்பொழுது சொல்லுவாய், நான் இழந்தது சரிதான் சாயிநாதரே. நான் அதை வைத்திருந்தால் என் வாழ்க்கை என்னவாகி இருக்கும் என்று என்னிடமே வந்து சொல்லுவாய். நல்லதையே நினை, நல்லதையே பேசு, நல்லவற்றை மட்டுமே நினை. நீ நினைப்பது போல, நீ எண்ணுவது போல எல்லாமே நல்லவையாகவே நடக்கும் உன் வாழ்வில். எதிர்மறை எண்ணங்களோ பேச்சுகளோ உன் வாயிலிருந்து புறப்படாமல் பார்த்துக்கொள். அவநம்பிக்கையோடு இருக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனதிற்கு இடம் தராதே. உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வருவேன். நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழும். சாயிநாதர் என்னை ஏமாற்றி விடுவாரா என்ற கேள்விக்குறியோடு என்னை பார்க்காதே. நிச்சயமாக என் பிரியமான குழந்தைக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன். என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தைக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன் உன் சாயிநாதர்? எனவே தன்னம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. ஏதாவது கவலை வந்துவிட்டால் கண்களை மூடிக்கொண்டு என் நாமஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை நல்ல வழியில் செலுத்த உன் அப்பா இருக்கிறேன். எதற்குமே கலங்காதே, அஞ்சாதே. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு என்று எழுதப்பட்ட நல்லது, உனக்கு என்று உருவாக்கப்பட்ட நல்லது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயப்பா உனக்காகவே செய்வேன், செய்தே முடிப்பேன். உனக்கான அந்த நல்லது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ என்னிடம் விரும்பி கேட்டது எதுவுமே நடப்பது போல தெரியவே இல்லை. இப்படியே வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தால், இப்படியே நாட்களும் சென்று கொண்டிருந்தால் எதுவுமே முடியாது, எதுவுமே தொடங்கவும் தொடங்காது. வாழ்க்கையே அஸ்தமனமாகிவிடும் என்று பதப்பதப்போடு பயந்து கொண்டிருக்கிறாய். நீ ஒன்றை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். எதுவுமே இதுவரை முடிந்து விடவும் இல்லை. இப்பொழுது உனக்குள் நடக்கும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உனக்கான போராட்டங்களும் உன்னுடைய முடிவுக்கானவையும் அல்ல. நடப்பது அனைத்துமே உன் வாழ்க்கையில் ஆரம்ப புள்ளிதான். உன் வாழ்க்கை வெற்றி அடைவதற்கான ஆரம்ப புள்ளியாகத்தான் இது இருக்கிறது. உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நீ நின்று கொண்டிருக்கிறாய். அதனால்தான் இப்பொழுது நான் கூறும் வாக்குகளையும் அறிவுரைகளையும் உன்னால் கேட்டுக்கொண்டு இருக்கிற முடிகிறது. உன் விதி மாறும் தருவாயில் நீ இருப்பதால் தான் இவ்வளவு வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் மனதில். உன் வலியெல்லாம் தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் ரணங்களெல்லாம் மறையும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்ததான் என்பதை தீர்க்கமாக நம்பு.
அதற்கான அடித்தளம்தான் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை சோதனைகளும் உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். விதி என்றால் என்ன? அதனை எப்படி வெல்வது? விதி எங்கே இருக்கிறது? எதை விதைத்தோமோ அதைதான் உன்னால் அறுவடை செய்ய முடியும். உனது விதியை நீயேதான் வகுத்துக் கொள்கிறாய். எனவே அந்த விதியை பொருட்டு தூற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை, போற்றுவதற்கும் ஒருவரும் இல்லை. உன் விதியை நீயேதானே வகுத்துக் கொள்கிறாய். காற்று வீசியபடிதான் இருக்கிறது எப்பொழுதும். பாய்மரங்களை விரித்து காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் கப்பல்கள் தங்கள் வழியே முன்னேறி செல்கின்றன. ஆனால் பாய்களை சுருட்டி வைத்துள்ள கப்பல்கள் காற்றை ஏற்று பயன் பெறுவதே இல்லை. இப்படி அந்த பாய்மரங்களை வைத்து தன்னுடைய வேலையை செய்து கொள்ளும் அந்த கப்பல்கள் நினைக்குமா இது காற்றினுடைய குற்றம் என்று? அதனால் நீ வகுத்து கொண்ட விதியின் வழியில் நீ செல்வதால் அதை வெல்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏனென்றால் அந்த விதியையே நீதானே வகுத்திருக்கிறாய். பின் அதை வெல்வது எப்படி, அதை வீழ்த்துவது எப்படி என்ற பேச்சு நியாயமாகுமா? வெற்றி பெறும் தகுதி இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே உண்டு. வெற்றிக்கு ஆசைப்படுபவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதில் சக்தியை, தன்னுடைய சக்தியை சிதறவிடக்கூடாது. அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக பணிகளில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். யார் ஒருவர் எதை பெறுவதற்கு தகுதியுடையவராக இருக்கிறாரோ அதை அவர் பெறாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. எல்லா சந்தர்ப்பங்களையும் நான் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உன் வாழ்க்கைக்கு தேவையானதை என்ன என்பதை சிந்தித்து அதன்படிதான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தக்க சமயத்தில் நான் உனக்காததை செய்வேன். அதுவரை சற்று பொறுமையாகத்தான் நீ இருக்க வேண்டும். என் மீது நீ முழு நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உனக்கான் என் நியாயத்தை நான் உனக்கு செய்யாமல் விடுவேனா? இதுதான் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையா? இதுதான் உன் சாயப்பா மீது நீ வைத்திருக்கும் அன்பா? உன் சாயப்பா பற்றி முழுமையாக அறிந்திருந்தும் உனக்குள் ஏன் இந்த கேள்வி? நீ இது நாள் வரை இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு நான் உனக்கு துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். அதற்கு நானே பொறுப்பு. நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு தாமதமாகிறது என்றால் அதற்கு உன்னுடைய விதிதான் காரணம், உன்னுடைய கர்ம வினைதான் காரணம். அந்த கர்மவினையும் நீயே ஏற்படுத்தி கொண்டதுதான், அந்த விதியும் நீயே வகுத்து கொண்டதுதான். எனவே உன் கர்மவினையை நீ கழித்துதான் ஆக வேண்டும். உன் விதியையும் நீ போராடி வென்றுதான் ஆக வேண்டும். யாரும் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. யாருக்காகவும் நீ உன் வாழ்க்கையை விட்டுத்தரவும் முடியாது. உன் வாழ்க்கை உனக்குத்தான். உனக்கு வரும் சோகங்களும் இன்பங்களும் துக்கங்களும் சோதனைகளும் சந்தோஷங்களும் நீதான் அனுபவித்தாக வேண்டும். உனக்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. இதுதான் உண்மையிலும் உண்மை. உனக்காக உன் கர்மாக்களை என்னுடைய தட்சணையாக பெற்றுக்கொண்டு உனக்கான புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளையும் குறைக்கும் வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அதற்குள் என் சாயிநாதர் எனக்கு எதுவுமே செய்யவில்லை. என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். ரணங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன். நடைப்பிணமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடமே வந்து புலம்புகிறாய். நான் எதுவும் செய்யவில்லை என்று என்னிடமே வந்து முறையிடுகிறாய், மன்றாடுகிறாய். நான் உனக்கு தேவையானதை தக்க சமயத்தில் கொடுப்பதற்காகவே வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும் தானே? அதுவரை உன்னால் பொறுமையாக காத்திருக்க முடியாதா?
ஏன் இந்த புலம்பல் உன் மனதில்? உன் வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதே உன் சாயிநாதரின் விருப்பமும் கூட. தன் பிள்ளைகள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றவரின் ஆசையாக இருக்கக்கூடும். அப்படித்தான் நானும் விரும்புகிறேன். நீ நன்றாக செல்வ செழிப்போடு சுகமோகமும் வளமோடும் வாழும் அந்த வாழ்க்கையை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். இதோ அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் விதி மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டதால் தான் இப்பொழுது என் வாக்கு உன் காதில் விழுந்து கொண்டிருக்கிறது. விதி மாறும் தருவாயில்தான் இது உன் கண்களுக்கு பட்டிருக்கிறது. அப்படியென்றாலே விதி மாறப்போகிறது என்றுதானே அர்த்தம்? எப்பொழுதுமே இப்படித்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் காக்க வைப்பதில் உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் என்று நீ என்னிடம் கேட்கிறாய்? கண்மணியே, காத்திருப்பதன் பலனை நீ அறியும் பொழுது நீயே கண்கலங்கி விடுவாய். அதற்கான காரணம் உனக்கு புரியும் பொழுது உன் மனம் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு இருப்பாய். உனக்கு வரும் விமர்சனங்களை ஒருபோதும் காதில் வாங்கிக் கொள்ளாதே. அது நல்லதாகவே இருந்தாலும் தீயதாகவே இருந்தாலும் அதை உன் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் நிம்மதி இருக்காது. உன்னை பற்றி குறை கூறுபவர்கள், உன்னை விமர்சனம் செய்பவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், செய்து கொண்டே இருக்கட்டும். கலங்கிய விழிகளோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பாவிடம். இதோ உனக்கான ஆசிர்வாதத்தை அளித்து விட்டேன் குழந்தையே. உன் இல்லம் தேடி இனிப்பான செய்தியோடு வந்து விட்டேன். இனி அனைத்தும் சரியாகிவிடும். தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்வு உனக்கான வாழ்வு. என்னால் முடியும், கண்டிப்பாக முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. உன் வாழ்க்கையில் மிக எளிதாக நீ வெற்றியடையலாம். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஜெயிப்பாய் குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக உன்னை சூழ்ந்து மங்களங்கள் உன் வாழ்வில் குடிக்கொள்ளப் போகிறது. செல்வமும் சுபிக்ஷமும் நிலையில்லாதவை. அதே போல இந்த உடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டவைதான். இதை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள அனைவரிடத்திலும் அனைத்து பொருட்கள் மீதும் இருக்கும் பற்றை விட்டுவிட்டு உனது கடமையை செய்து கொண்டே இரு. எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஏமாறாதே. உன்னுடைய கடமையை தைரியமாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை அடைந்தே தீருவாய். இதுநாள் வரை உன் மனதில் போட்டும் குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாக போகிறது கூடிய விரைவில். எனவே கலங்காமல் இரு என் குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நடக்கும். நீ நினைத்த எண்ணத்தை நிச்சயமாக உன் வாழ்வில் அடைவாய் என் குழந்தையே. உன்னுடைய மனம் தேவையில்லாமல் இப்பொழுது அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. மனதின் வேலையே சலனமடைவதுதான் குழந்தையே. விட்டுவிடு. உன் மனது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கட்டும். புரிகிறதா? சலனம் அடைந்து கொண்டே இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் உன்னுடைய உடல் மட்டும் கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதற்குத்தான், கட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீ என்னிடம் வந்திருக்கிறாய் என்பதை பல நிமிடம் மறந்து விடுகிறாய். நான் இருக்கிறேன் குழந்தையே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையாகிய நீ எதற்குமே ஆசைப்பட தேவையே இல்லை. நீ ஆசைப்படாமலேயே நீ வேண்டியது அனைத்தும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக ஆசைப்படுகிறாய்? உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றித் தருவேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஜெயம்தான். என் முன் நீங்கள் பக்தியோடு உங்கள் கரங்களை நீட்டினால் இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதும் என்றுமே நான் உங்களுடன் இருந்து கொண்டுதான் இருப்பேன். என் தங்கமே, உன் மனதை காயப்படுத்துபவர்களிடம் சண்டை போடாமல் அமைதியாக விலகி விடுவது 1000 வார்த்தைகளுக்கு சமம். சந்தோஷத்தையோ சோகத்தையோ தாங்கிக் கொண்டு நம்மை எழுந்து நடமாட வைக்கும் நம்மளுடைய மனம்தான் நமக்கு மிக சிறந்த நண்பனாக இருக்கக்கூடும். எனவே என் குழந்தையே, உன்னை முதலில் நீயே நேசிக்க பழகு.
நீ 1000 முறை அழுதாலும், அது மட்டும் அல்லாமல் எத்தனை முறை நீ விளக்கம் கொடுத்தாலும், நீ என்னத்தான் மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டாலும், உன்னை விட்டு பிரிய நினைப்பவர்களை, உன்னை விட்டு விலக நினைப்பவர்களை உன்னால் எப்பொழுதுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நன்றாக சிந்தித்துப் பார். நீ எதை செய்தாலும் குற்றமாகவே பார்க்கப்படுவாய். இவர்களிடம் இருந்து, இந்த மனோபாவம் கொண்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லதாக இருக்கும் குழந்தையே. என் குழந்தையே, நல்ல செய்தியை உனக்காக உன் இல்லம் தேடி கொண்டு வந்திருக்கும் உன் அப்பா அந்த செய்தியை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டுமே என்று நினைக்காதே. நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைத்து சொல். அப்படி நீ வாழ்ந்து காட்டினால் எந்த ஒரு துன்பம் உனக்கு வந்தாலும் அது தூசியாகவே தெரியும். உன்னை வழிநடத்த நான் இருக்கும் பொழுது நீ நிச்சயமாக வாழ்ந்தே காட்டலாம், ஜெயித்தே காட்டலாம். நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உனக்கு ஏன் இந்த வீண்டாத வேலை, உன்னால் இதை சாதிக்க முடியுமா, உன்னால் இதை வெல்ல முடியுமா என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் நீ ஜெயித்து காட்டுவதே அவர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடும். இப்பொழுதெல்லாம் உண்மையை சொல்பவதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது. அதே போல அந்த பொய்யை போற போக்கில் சொல்லிவிட முடிகிறது. அதையும் நம்ப பல பேர் இருக்கிறார்கள். எப்பொழுதும் பேசுகிறவர்கள்தான் என்றாலும் நீ எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் பேசவில்லை என்றால் அந்த ஏமாற்றத்தின் வலி மிக அதிகமாகவே இருக்கும். நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, மனிதர்களின் மனமும் தான் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது நடக்கும் முன்பாகவே இது நல்லதாகவே நடக்கும் என்று நினைத்துப்பார். நீ நினைப்பதை விட மேலாக இரட்டிப்பு பலன் உனக்கு கிடைக்கும். அதை கிடைக்க வைக்க உன் சாயப்பா உன் அருகிலேயே இருந்து அதை செய்து முடிப்பேன். அதை மீறி அது தவறாக நடந்துவிட்டால் நடந்ததும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அப்பொழுது உனக்கு ஏமாற்றம் மிக பெரிதாக இருக்காது. நன்றாக பேசி பழகுபவர்களெல்லாம் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார்கள் என்று நினைத்து நம்பிவிடாதே யாரையும். உன்னை போல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். என் மேல் முழுமையாக பாசமும் அன்பும் வைத்திருக்கும் என் பொக்கிஷமான குழந்தை நீ. தேடி கிடைத்த பொக்கிஷம் நீ. நீ உன்னுடைய குணநலன்கள் வேறு யாருக்கும், உன்னை தவிர வேறு யாருக்கும் இருக்கவே முடியாது. உன்னையும் நான் சரிசமமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு கேட்பதையெல்லாம் கொடுத்து, உனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வழங்கி, உன்னை சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார வைக்கப் போகிறேன் என் பிள்ளையை. அனைத்து பிரச்சனைகளையும் எப்பொழுதுமே உன் தலையில் வைத்துக்கொண்டு சுமந்து கொண்டே சென்று கொண்டிருந்தால் அதற்கு காரணம் நீதான். உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் அல்ல அதற்கு காரணம். நீதான் தேவையில்லாததையெல்லாம் உன் தலையில் சுமத்தி கொண்டு நான் பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சோகங்கள் முடிவதே இல்லை, எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது என்று புலம்புவதால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நடக்கும் பிரச்சனைகள், அனைத்து பிரச்சனைகளையும் உன் தலையில் சுமத்தி வைத்துக்கொண்டு உன் வேலையையும் நீ சரிவர செய்யாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மனக்குழப்பங்களோடு வைத்துக்கொண்டு நான் கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று உன் வேலையை கூட செய்யாமல் இருப்பதால் நீயே உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மன வேதனைப்பட வைக்கிறாய். உன்னுடைய அன்றாட வேலைகளை கூட நீ செய்ய முடியாமல் போனால் அதற்கு காரணம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல, உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தவர்களும் அல்ல, நீயேதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். என் குழந்தையே, நீ அழும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் என் மனம் துடிக்கின்ற துடிப்பு வேறு யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டுமே தெரியும். பொறுமையோடு காத்திரு கண்மணி. உன் காதில் நல்ல செய்தி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் கூடி வரும் நேரம் பார்த்து நீ நான் கஷ்டங்கள் மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். முதலில் புலம்புவதை நிறுத்திவிடு. வரப்போவதை நினைத்து எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து பழகு. வருவதை நினைத்து பயப்படாதே.
முடிந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அதை அனுபவித்துக்கொள். உன் வாழ்வில் கூடிய விரைவில் ஒரு நல்ல திருப்பம் வந்தே தீரும். அனைவருக்குமே அற்புதமும் அதிசயம் நடக்கும். ஆனால் எல்லாவற்றுக்கும் சில காலமும் சில நேரமும் எடுக்கத்தான் செய்யும். அதுவரைக்கும் நீ பொறுமையாக இருக்கிறாயா என்பதுதான் நான் உனக்கு வைக்கும் சோதனை, உனக்கு வைக்கும் மிக பெரிய பயிற்சி. நீ என்னை இறைவனாக நினைத்தாலும் சரி, கடவுளாக நினைத்தாலும் சரி, உன் அப்பாவாக நினைத்தாலும் சரி, உன் தாயாக நினைத்தாலும் சரி, நான் உன்னை எப்பொழுதும் என்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு, என்னை மட்டுமே பூஜித்து கொண்டிரு என்று எப்பொழுதும் சொன்னதே இல்லை. அதற்கு மாறாக நீ என்மேல் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறாயோ அதற்கா பல மடங்கு மேலாக நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் மன வேதனைகள் அனைத்துமே விரைவில் உன் மனதை விட்டு நீங்கிவிடும், மறைந்தும் விடும். நீ நினைக்கும் அனைத்துமே நிறைவேறிவிடும். மனசஞ்சலம் கொள்ளாதே என் பிள்ளையே. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, பக்கபலமாக. நமக்காக யாருமே இல்லை என்று கவலைப்பட்டதெல்லாம் போதும். நான் இருக்கிறேன், எப்பொழுதும் சாயப்பா இருப்பார் என்ற மன நிம்மதியோடு நகர்ந்து கொண்டே இரு.